ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் போகும்னு நினச்சி நம்மளுக்கு 3 நாமத்தை போட்டு விட்டாங்க. நானும் பெருசாக நடக்கும், ஏன்னா கமருதீன் அந்த அளவுக்கு இணையங்கள் பண்ணியிருக்காரு. செம்மையாக முட்டிக்கிட்டாங்க ஆதரையும் கமருதீனும். ஆனால் அதில் ஆதரை தேவையில்லாமல் அந்த விசேஷம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அரோரா கிட்டான்ற ஒரு விஷயம் போச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அப்சரா எவிக்ஷன் ஒரு பக்கம் நியாயம்தான், ஒரு பக்கம் நியாயம் இல்லை தான். ஏன் நியாயம் அப்படின்னா, அவங்ககிட்ட கண்டென்ட்டில் எதுவுமே அவங்க பிக் பாஸ்க்கு தேவையான விஷயங்கள் அம்சங்களை கொடுக்கல. ஏன் நியாயம் இல்லை அப்படின்னா, இந்த வாட்டி அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருந்துச்சு, அரோராவுக்கு தான் ஓட்டு கம்மியானது. அதனால் அரோரா தான் போக வேண்டியது. பட் அப்சரா அமுச்சிட்டாங்க. சரி, இப்போது அவங்க எவிக்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு இங்கே காரை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் போகிறாங்க. ரம்யா கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. ஏன் ரம்யா? அவங்க தான் ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஓகே ரைட்டரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் விஷ் பண்ணார். அந்த பேட்சை அங்கே போட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அதாவது வெளியே போகிறேன்னு அழுகலை, ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான பர்சன், எல்லாத்துலையும் பெஸ்ட்டாக தான் போட்டோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அந்த கதையில். வெளியில் வந்தாங்க, விஜய் சேதுபதி முன்னாடி நின்னாங்க, பயண வீடியோ காமிச்சாங்க. அந்த பயண வீடியோவில் எதுக்காக அப்சரா வெளியே போனாங்கன்றதுக்கு சூப்பராக குழு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க அதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரியான விஷயங்கள், அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த லோ பர்ஃபார்மருக்கு சொல்லியிருப்பாங்க. ஒன்லி மேக்கப் போட்டுட்டு தான் இருக்காங்க, கெம்மி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பெருசாக ஈடுபாடு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த முக்கியமான வார்த்தை, ஏன்னா மற்றது எதுவுமே வரல. அவங்களுக்காக அவங்க அந்த ஏவியில் மெயினாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் காமிக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம திவாகர் அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான மனசு. ஸோ நீங்கள் நல்ல பொண்ணு தான், தங்கமான பொண்ணு தான், உங்ககிட்ட கண்டென்ட்டே இல்லை, நான் எப்படி வச்சுக்க முடியும்? கூடவே இன்னொரு விஷயத்தையும் காமிச்சாங்க. என்னென்னா, அப்சரா சேவ்டுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அதையும் காமிச்சாங்க. நாங்கள் எங்கள் பக்கம் ஃபஸ்ட்டு வாரம் உங்களை நாங்கள் சேவ் பண்ணிட்டோம், அடுத்த வாரமும் இருக்கிறது உங்கள் கையில் தான் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் அதை பயன்படுத்திக்கல, அதனால தான் இப்போ நாங்கள் அனுப்புகிறோன்ற மாதிரி நாசுக்காக சூசகமாக அங்கே ஒரு செய்தியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஏவியை பார்க்கும்போது. அதே மாதிரி வெளியில் அவங்க அதுவும் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏவியில் இருந்தது அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. நானும் அந்த ஸ்டோரி கேட்டு அப்படியே கண் கலங்கிருச்சு. அந்த விஷயத்தை அங்கே சொன்னாங்க. விஜய் சேதுபதியுமே அங்கே சொன்னார், உங்கள் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு. மக்களும் பயங்கரமாக மாசா கிளாப்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே வி லவ் யூன்னு சொல்லிட்டு அப்சராவுக்கு அந்த விஷயம் சொன்னாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் எனக்காக அந்த ரேம்ப் வாக் பண்ண முடியுமா அப்படின்போது சூப்பராக பண்ணாங்க, செம்மையாக போனாங்க. உண்மையிலே போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அப்சராவை நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, அதெல்லாம் ஓகே. என்னென்னா ஒன்று நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு செம்மையாக வைபாக ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம சிவின் அளவுக்கு இல்லைனாலும் பாதியாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வேறு லெவலில் போயிருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால இப்படி ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் அப்சரா இஸ் எ வெரி குட் ஸ்மார்ட் ஒரு கண்டஸ்டன்ட்டு. பட் இங்கே அவங்களால அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்க முடியல, அவ்வளோதான். எல்லா இடத்துக்கும் கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்க முடியல. ஓகே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் அப்சரா எவிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அப்சரா எவிக்ஷன் ஃபேர் நினைக்கிறீங்களா, இல்லைங்க அன்ஃபேருங்க, அவங்களுக்கு பதில் இவங்க தான் போயிருக்கணும் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.